நிகழ்காலம். நிகழ்காலம்னா என்ன அப்படின்னா வர்த்தமான காலஹா அப்படின்னு பேரு. என்ன பேரு? வர்த்தமான காலஹவா? ஆமா, வர்த்தமான காலஹா. ஓகேவா? அச்சா, நீங்க முதல்ல சொன்னது வந்து வினைச்சொற்கள் வந்து கிரியாபதானி. கரெக்ட். பேஜ் சரியா? வந்து பண்ணிக்கோங்க. வினை சொற்கள் அப்படின்னா கிரியாபதானி. புரியுறதா? கிரியாபதானி. சரி. வர்த்தமான காலஹா அப்படின்னா நிகழ்காலம். சரியா? ஓகே. பிரசன்ட் டென்ஸ் சொல்றோம் இல்லையா? சரி. அதுதான் பிரசன்ட் டென்ஸ். அதை வந்து நிகழ்காலம்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. அதுக்கு வந்து சமஸ்கிருதத்துல வர்த்தமான காலஹா. காலஹா, வர்த்தமான காலஹா. சரியா? ஓகே. ஓகே. சரி, அடுத்தது ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். ஏகவச்சனம் அப்படின்னா சிங்குலர், த்விவச்சனம் அப்படின்னா டியூயல், பகுவச்சனம் அப்படின்னா ப்ளூரல். ஓகேவா? ஓகே. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஏகவச்சனம் அப்படின்னா ஒருமை, த்விவச்சனம் அப்படின்னா இருமை, பகுவச்சனம் அப்படின்னா பன்மை. புரியுறதா? ஓகே. சரி, அடுத்தது பிரதம புருஷா, மத்தியம புருஷா, உத்தம புருஷா. இங்க வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறது உல்டாவா கொடுத்திருக்கா. இப்ப மேல இருக்கிறது இருக்கு இல்லையா, இதுதான் உத்தம புருஷா. புரியுறதா? இது மத்தியம புருஷா, இது பிரதம புருஷா. ஏன் இது மாதிரி கொடுத்திருக்கான்னா, நம்ம எது மாதிரியான லாங்குவேஜஸ் எல்லாம் ஃபெமிலியரைஸ் ஆயிருக்கோம்? இங்கிலீஷ், தமிழ் இல்லையா? இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா அந்த ஸ்பீக்கர். கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. அப்போ ஸ்பீக்கரை பத்தி முதல்ல சொல்லிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம கொடுத்துருக்கா. புரியுறதா? ஆனா ஆனா பேசிக்கா இருக்கக்கூடிய சில புக்ஸ்ல தான் இது மாதிரி இருக்கும். சில புக்ஸ்ல எல்லாம் உங்களை குழப்பினாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு முதல்ல நமத்தின்றது தான் மேல இருக்கும். நமதி, நமதா, நமதி இதான் ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கும். அடுத்தது நமசி, நமதா, நமத அது அப்படியே தான் இருக்கும். இந்த நமாமி, நமாவஹா, நமாமஹா கீழே இருக்கும். புரியுறதா? அந்த மேல சொல்லிருக்காரு அதே மாதிரி, அதாவது பிரதம புருஷகா, மத்தியம புருஷகா, உத்தம புருஷகான்னு மேல முதல்ல கொடுத்திருக்காரு. அந்த சீக்வன்ஸ்ல வரும். அந்த சீக்வன்ஸ்ல தான் வரும். எல்லா புக்லயும் அதுல தான் வரும். ஏதாவது 1-2 புக்ல மட்டும்தான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட போறோமோ அப்படின்னு நினைச்சு இது மாதிரி கொடுத்துருவா. அதுவே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடும். சரியா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கீழே போலாம். ஏன்னா நமக்கு வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய பாடங்கள் எல்லாம் நீங்க வந்து முதல்ல பிரதம புருஷாவை தான் பாப்பீங்க. புரியுறதா? அதனால அதுல இருந்தே போலாம். சரியா? சரி, பிரதம புருஷா அப்படின்னா என்ன? பிரதம புருஷா அப்படின்னா தேர்ட் பர்சன். புரியுறதா? நம்ம இல்ல, அதான் நான் இல்ல, நீங்க இல்ல, யாரோ ஒருத்தர். சரியா? தேர்ட் பர்சன். ஓகேவா? சரி, நம்ம சாதாரணமா என்ன புரிஞ்சுப்போம்? பிரதம அப்படின்ன உடனே ஃபர்ஸ்ட் தானே, அது மாதிரி தான் தோணும் இல்லையா? முதல் அப்படின்னு தான் தோணும். ஆனா பிரதம புருஷா அப்படின்னா இந்த இடத்துல தேர்ட் பர்சன். ஏன் தேர்ட் பர்சன் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் யார் பேசுறான்றத பத்திலாம் கவலை இல்லை, யார் எதிரில் கேட்டு இருக்கான்றத பத்தி கவலை இல்லை, எதை பத்தி பேசுறான் அதுக்குதான் அதிகமான ஒரு பிராதானியம், இம்பார்ட்டன்ஸ் அதுக்குதான். புரியுறதா? அப்போ முதல்ல பிரதம புருஷா தேர்ட் பர்சன். நமதி, நமதா, நமந்தி. நமதி அப்படின்றது ஏகவச்சனம், நமதா த்விவச்சனம், நமந்தி அப்படின்றது பகுவச்சனம். புரியுறதா? சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கஜஹா நமதி. ஒரு யானையை பார்த்தேன். அந்த யானை என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்படி தும்பிக்கையை தூக்கிண்டு பெருமாளை நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கு. உடனே சம்ஸ்கிருதத்துல இருக்கிறவ என்ன சொல்லுவா? கஜஹா நமதி, யானை வணங்கு சொல்லுவோமா இல்லையா? கரெக்டா இல்லையா? சரி, ஒரு யானையை பார்த்த உடனே அங்கேருந்து ஒரு யானை வந்தது. அந்த யானையும் பக்கத்துல வந்து நின்றுட்டு ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு தும்பிக்கையை வச்சுட்டு இருக்கு. 2 யானைகள் வணங்குகின்றன. இதை நான் எப்படி சொல்லணும்? கஜௌ நமதஹா, கஜௌ. புரியுறதா? சரி, இத பார்த்த உடனே ஒரு 4 யானை கூட வந்துருது. சரியா? 4-5 யானைகள் இப்ப இருக்கு. அந்த 4-5 யானைகளும் பெருமாளை சேவிச்சு இப்படி கையை வச்சுட்டு இருக்கு. புரியுறதா? அப்ப என்ன சொல்லுவோம்? கஜாஹா நமந்தி. கரெக்ட், கஜாஹா நமந்தி. புரியுறதா? அப்போ கீழே வணங்குகிறது, வணங்குகின்றன, வணங்குகின்றன மீனிங் கொடுத்திருக்காளே, அது சால்வ் ஆயிடுதா இல்லையா? ஆமா. கரெக்டா? பாத்தீங்களா? எங்க இருக்குன்னு பாத்தீங்களா? கடைசியா இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இதுதான் நான் காமிச்சுட்டு இருக்கேன். தெரியுறதா? இது தெரியுறதா? வணங்குகிறது, வணங்குகின்றன, வணங்குகின்றன. ஆமா. யானை வணங்குகிறது, இரு யானைகள் வணங்குகின்றன, பல யானைகள் வணங்குகின்றன. புரிஞ்சுதா? புரியுது. கஜஹா நமதி, கஜௌ நமதஹா, கஜாஹ நமந்தி. புரிஞ்சுதா? புரியுது. சரி,
அதுக்கு அடுத்தது மேல இங்க இருக்கு பாருங்க, வணங்குகிறாள், வணங்குகிறார்கள், வணங்குகிறார்கள் இப்படின்னு இருக்கா இல்லையா? சரி, ஆமா. வணங்குகிறாள்னு கொடுத்துருக்காளே, யார மென்ஷன் பண்றான்னு தெரியலையே, என்ன என்ன லிங்கம்னு ஒண்ணும் புரியலையே, என்ன நினைக்கிறீங்க நீங்க? இது வந்து ஒரு யாரோ இது ஒரு வந்து அதாவது இதுக்கு ஸ்ரீலிங்கத்துல லிங்கம்க்கு வர்றது. ஆனா லிங்கம்க்கு லிங்கம் இஸ் நாட் கவுண்டட் ஹியர். அதனால எனி லிங்கமா இருந்தாலும் இது ஸ்ரீலிங்கம் தான் ஆக்சுவலி. பட் இது மத்தியம ஐ மீன் மத்தியம இதுல வந்து லிங்கம் வந்து கணக்கு கிடையாது. ஆனா மத்தியம புருஷாவை பத்தி பேசவே இல்லையே, நம்ம ஒண்ணு பிரதம புருஷாவை. ஓ சாரி சாரி சாரி. இது பாருங்க, இங்க பாருங்க, இந்த இடத்துல நம்ம ஒண்ணும் நமத்திய நமதா நமத்திய தாண்டவே இல்லையே, இங்கதானே இருக்கோம். இதுல இது லாஸ்ட், இதை நம்ம இப்ப பார்த்தோம். கஜஹா நமதி, கஜவு நமதா, கஜாஹா நமந்தின்னு பார்த்தோம். யானை வணங்குகிறது, இரு யானைகள் வணங்குகின்றன, பல யானைகள் வணங்குகின்றன பார்த்தோம். ஆமாவா இல்லையா? ஓ ஆமா ஆமா ஆமா. இதுலயே ரெண்டாவது இருக்கே, இங்க இருக்கே, வணங்குகிறாள். கரெக்ட். சரி, இப்போ இங்க வணங்குகிறாள், வணங்குகிறார்கள், வணங்குகிறார்கள்னு மீனிங் கொடுத்திருக்காளே, இது யார மென்ஷன் பண்றது? என்ன பண்ணலாம், என்ன வார்த்தையை கூட சேர்த்துக்கலாம்? ஸ்ரீலிங்கம் தான் நான் நினைக்கிறேன். அதுல வந்து மாலான்னு சொல்லிட்டு ஆ ஈ ஊ அந்த மாதிரி வார்த்தைகளை ரமா, சீதா, அப்போ கீதா. அப்ப நான் சொல்றேன், கரெக்டான்னு பாக்குறீங்களா? பவானி நமதி, ஓகேவா? கரெக்ட் தானே? நமதி, பவானி வணங்குகிறாள், கரெக்டா? ஆமா கரெக்ட். அடுத்தது நான் என்ன சொல்றேன், பவானி அம்மா நமஸ்காரம் பண்றத பார்த்துட்டு அங்கேருந்து தேவி பாலாமா ஓடி வந்தா, நானும் நமஸ்காரம் பண்றேனே அப்படின்னா. இப்போ பவானி அம்மா, தேவி பாலாமா ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. நான் இப்ப என்ன சொல்றேன், பவானி தேவி பாலாச்ச நமதஹான்னு சொல்றேன். என்ன சொல்றேன் நானு? பவானி தேவி பாலாச்ச நமதஹ. அது என்ன நடுவுல ஒரு சே ஒண்ணு வந்தது, என்னது அது, எங்க இருந்து வந்தது? தேவி பாலாவும் அப்படின்ற மாதிரி அந்த அண்டுக்காக வந்திருக்கு, கரெக்டா? சரியா? சரி, இத பார்த்த உடனே மைத்திலியம்மா அங்கேருந்து ஓடி வந்தா. நான் இல்லாம எப்படி அப்படின்னு அந்த அம்மா கேட்டா. சரி வாங்கல, நீங்களும் வந்து நமஸ்காரம் பண்ணுங்களேன் அப்படின்னா. உடனே சாந்தினிமா அங்கேருந்து ஓடி வந்துட்டா. சாந்தினிமா அங்கேருந்து வந்தாச்சு. இத மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேர் லேடிஸ் எல்லாம் ஓடி வரா. எல்லாரும் வந்து லைனா மாலத்தியம்மா, அதுக்கப்புறம் வந்து மீனாட்சிமா எல்லாரும் வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல எல்லாரும் லைனா நின்றுட்டு இருக்கா. இவா எல்லாரையும் என்ன சொல்லலாம்? இவா எல்லாரும் நின்றுட்டு இருக்கா, இவெல்லாம் விமென் சொல்லலாமா இல்லையா? விமென். அப்போ மகிழாஹா சொல்லுங்க. மகிழாஹானா என்னது? பெண்கள். பெண்கள். சரியா? இது லால வந்து லாவா லாவா, இது மகிழாவா லாவா? மகிழா லா யா, அந்த கீழ ரெண்டு சுழி போட்டு மேல போட்டு வேணாதானே? யாரா லாவா லாவா அந்த லா. சரியா? பள்ளியா, பள்ளின்னு வர லா கிடையாது இல்லையா? கிடையாது. ஓகே ஓகே. கலம் அப்படிங்கிற லா. ஓகே எஸ், ஓகேவா? அச்சா, அந்த பழம்ல வரக்கூடிய அந்த லாவா? எஸ், பலம் சொல்றோமா இல்லையா? அச்சா ஓகே ஓகே. அச்சா மகிழா. ஓகே ஆமா, மகிழாஹா. ஓகேவா? மகிழாஹா. ஓகே சரி. இப்போ இந்த இடத்துல எல்லாரும் வந்து சேர்ந்த உடனே அந்த வேர்டு கிடைச்சிருது, விமென் இல்லையா? அப்ப நான் என்ன பண்றேன், மகிழாஹா அப்படி. ஓகேவா? புரிஞ்சுதா? இது வந்து 3 இது அப்படி என்னக்கா, மகிழா, மகிழவ், மகிழாஹா அப்படியா? கிடையாது, மகிழா, மகிழே, மகிழாஹா. இது ஸ்ரீலிங்க சப்தம் மாதிரி. சீதா, சீதே, சீதாஹா மாதிரி. புரியுறதா? சரி ஓகே 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 ஓகே. இது எப்ப நமக்கு புரியும் அப்படின்னா, நம்ம இப்ப மேஸ்குலின் ஜெண்டர் மட்டும் அந்த சப்தத்தை மட்டும் பார்த்திருக்கோம், ராமஹா, ராமோ, ராமாஹா, அதை மட்டும். ஆமா. அதே மாதிரியே ஸ்திரீலிங்க சப்தத்தை பார்க்கும்போது இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். புரியுறதா? சரி ஓகே ஓகே. மகிழாஹா நமந்தி. புரிஞ்சுதா? சரி, மகிழாஹா நமந்தி சொல்லியாச்சு. ஓகே. இப்போ ஒரு அம்மா வந்து என்ன சொல்றா, அது மாதிரி நீங்க வந்து மகிழாஹா விமென் அப்படின்னு சொன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம், ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்றா. நான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்கேன். யார் சொல்ல போறான்னு தான் தெரியல. ரமா, சீதா, கீதா. ரமா, கீதா, சீதா. எடுத்து வச்சுக்கோங்க, பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்கம்மா. சண்டைக்கு என்ன பண்றது?
சார் சஹா வருமா சார்? அதெல்லாம் வராது, அதெல்லாம் லாஸ்ட்ல வராது. வரும் இல்ல ஏன் சார் அவர்கள் வரும்ல சார்? அவர்கள் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நீ. நல்லா ரமா சீதா கீதா ச நமத்தியா. வெயிட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்ப இருக்கிறது இந்த பிரதம புருஷகால 3 அர்த்தம் கிடைக்கிறது. அதுல முதல் அர்த்தம் கடைசி அர்த்தத்தை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு மேல இருக்கக்கூடிய அர்த்தம் பாக்குறோம். இது பியூர்லி ஸ்திரீலிங்கம். நல்லா புரிஞ்சுக்கணும், பியூர்லி ஸ்திரீலிங்கம். இப்ப இந்த பியூர்லி ஸ்திரீலிங்கம்னு வரும்போது நான் இந்த இடத்துல பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட்டை எடுத்து வச்சிருந்தேன். எடுத்து வச்சுக்கும் போது என்ன தெரிஞ்சது எனக்கு அப்படின்னா, இப்போ பவானின்னு ஒரு அம்மா இங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கா, தேவி பாலா அம்மா அட்டன் பண்ணிட்டு இருக்கா, சாந்தினிமா அட்டன் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? அதுக்கப்புறமா யாருன்னு பாக்குறேன், மைதிலிமா அட்டன் பண்ணிட்டு இருக்கா. ஓகேவா? கரெக்டா? 4 பேர் ஆச்சா? அதுக்கப்புறமா அவ்வளவுதான். மைதிலிமா, சாந்தினிமா, தேவி பாலாமா, தென் வேற யாரை விட்டுட்டேன்? 3 பேர் தானா? பவானிமா 4 பேர். இப்ப இந்த 4 பேருடைய பேரை சொல்லுங்கன்றா. நான் மகிழாகா நமந்தி அப்படின்னு சொன்ன உடனே ஒத்துக்க மாட்டேன்டா. புரியுதா? 4 பேரோட அப்ப வந்து எல்லாம் சேர்த்து கடைசியில ச ஓட சேர்த்து எல்லாம் கமா போட்டு கடைசி சப்போஸ் பாருங்க சார், லக்ஷ்மி, சீதா, ரமா, ச உமா அப்படி வருமா சார்? அது நீங்க தான் தெரியாதே, நான் அதான் தெரியாம இருக்கேன். லக்ஷ்மி, நான் பேர் சொல்றேன், லக்ஷ்மி, ரமா, சீதா, ச உமா. அது என்ன வரும்? அது என்ன? நமந்தி. கரெக்ட். அது என்னது? சேக் அப்புறம் ஒரு உமா வேற வருது. இல்ல சார், அண்டு உமா. இப்ப தேவி பாலா, சீதா, லக்ஷ்மி அண்டு இங்கிலீஷ்ல கடைசி பேருக்கு முன்னாடி தானே அண்ட் ஆட் பண்ணுவோம். அது மாதிரி வரலாம்ல சார்? ஆமா, நீங்க வந்து இங்கிலீஷ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றீங்க. அது மாதிரி பண்ண வேண்டாம், சரியா? எப்படி சொல்லணும்னு சொல்றேன் பாருங்க. சாந்தினி, பவானி, மைதிலி, தென் இன்னொருத்தர் வந்து யாரு? லக்ஷ்மி வச்சுக்கோங்க சார். இல்லையா? சாந்தினி, பவானி, மைதிலி, தேவி பாலா, ச நமந்தி. புரியுறதா? அந்த ச வந்து லாஸ்டா போடணும். லாஸ்ட்ல தான் வரணுமா அப்போ? சரியா? ஓகே. இப்ப ஒரு கொஸ்டின் சார். இப்ப வந்து குரூப் ஆஃப் உமன்ஸ், இப்ப நான் சொல்ல நீங்க வந்து இப்ப நேம் கொடுக்கறதுனால பெட்டர். இப்ப கிளாஸ்ல எல்லாம் உமன்ஸாவே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் நமஸ்காரம் பண்றானா சார், அந்த ரூல் அப்ளை ஆகுமா இங்கல? சா தே தாஹா. தாஹா வருமா? தாஹா நமந்தி வருமா? தாஹா நமந்தின்னு சொல்லலாம். தாஹா மகிழாஹா நமந்தி அப்படின்னு சொல்லலாம். தாஹானா அவர்கள், அவர் எல்லாம் எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? All women are getting blessed. Achi, all women are praying. Okay. சரியா? ஓகே. சார் தாஹா மகிழாஹா நமந்தினா வரும் சார். தாஹா போட்டு மகிழாஹா நமந்தின்னு சொல்லணுமா? ஆமா, தாஹா மகிழாஹா நமந்தி. பெண்கள் வணங்குகிறார்களா? ஆமா, அந்த பெண்கள் வணங்குகிறார்கள். சரியா? அந்த இப்போ மகிழாஹா நமந்தி அப்படின்னு சொன்ன உடனே பெண்கள் வணங்குகிறார்கள் அர்த்தம் வரும். ஓகேவா? கூட ஒரு தாஹா மகிழாஹா நமந்தி அப்படின்ன உடனே அந்த தாஹான்ற வேர்டு என்ன பண்ணும்? ஒரு குறிப்பிட்ட அந்த பெண்களை காமிக்கும். அந்த பெண்கள் வணங்குகிறார்கள் காமிக்கும். புரியுறதா? ஓகேவா? இப்போ இந்த பிரதம புருஷா அதுல முதல் ஒரு டாபிக் பார்த்தோம், அது நபும்சகலிங்கம் இல்லையா? அதுல பார்க்கும்போது இப்ப வந்து வணங்குகிறது அப்படின்ற மீனிங் நமக்கு வேணும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? கஜஹா நமதி. அப்ப என்னாச்சு? கஜஹா அப்படின்றது யானை வணங்குகிறது அப்படின்ற மீனிங் வந்தது. கரெக்டா இல்லையா? சரி, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? ஸ்திரீலிங்கத்துக்கு போனோம். ஸ்திரீலிங்கத்துல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஒரே ஒருத்தரை மட்டும் எடுத்துட்டோம், சாந்தினிமா எடுத்துட்டோம். சாந்தினி நமதி. சரி, அதுக்கப்புறம் தேவி பாலாமா வந்தா, சாந்தினி தேவி பாலாச்ச நமதஹா. சரி, எல்லாருமே வந்துட்டா, சாந்தினி தேவி பாலா, அதுக்கப்புறம் வந்து மைதிலி பவானி ச நமந்தி. புரியுறதா? எல்லாரையும் சேர்த்து சொல்லிட்டோம். சரி, இப்போ அதுக்கு மேல இருக்கு பாத்தீங்களா, நமத்தினா ஒரு மீனிங் இருக்கு. என்னது? வணங்குகிறான்னு ஒரு மீனிங் இருக்கு இல்லையா? அந்த வணங்குகிறான் அப்படின்ற மீனிங்க்கு என்ன அர்த்தம்னு பார்க்க போறோம். சரியா? புரியுறதா? சரி, இப்ப வணங்குகிறான்
நமதி அது வந்து வணங்குகிறான்னா மேஸ்குலின் ஜெண்டர் தானே அர்த்தம் மேஸ்குலின் ஜெண்டர் தான். கரெக்ட் கரெக்ட். சரியா? சரி. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து வணங்குகிறான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன என்ன ஒரு நவுன் போட்டு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் இப்ப தவிச்சுன்னு இருக்கேன். யாராவது ஹெல்ப் பண்ணாதான் ஆச்சு. சஹ நமதி. சஹாவா? சஹா ஆமா நமதி. வெரி ஆமா குட். மாதாஜி. அப்புறமா ராம நீங்க பேரும் சொல்லாமே ரகுநாதகா நமன். ரகுநாதக நமதி. அதான் சொல்லு. ராமக நமதி. பாலக நமதி. ஒருத்தர் யாரா சுப்பு நமதி. ஒருத்தர் சொல்லலாம். சுப்பு சுவாமி முதல்ல சொல்லிடுங்க. சுப்பு நமதி. சுப்பு நமதி. வெரி குட். சுப்பு வணங்குகிறார். சுப்பு சுப்பு மகதி மகோதயாச்ச நமதஹ. வெரி குட். சுப்பு நமதஹ நமதஹ. ச நமதஹ. சுப்பு மகோதயா வித்யார்த்தி ச நம. வெரி குட் வெரி குட். வித்யார்த்தினஹ ச நமந்தி. புரியுதா? சரி. இந்த இடத்துல வந்து ஹரிஹர சுப்பிரமணியம் சுவாமி இருக்கார், சிவராமன் சுவாமி இருக்கார், ரகுநாதன் சுவாமி இருக்கார், அதுக்கப்புறம் வந்து சுப்பு சுவாமி இருக்கார். இப்ப 4 பேர் இருக்கான். இப்ப நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். எப்படி பண்ண ஆரம்பிக்கணும்? முதல்ல வந்து ரகுநாதன் சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன்? ரகுநாதஹ நமதி அப்படின்றேன். சரியா? ஓகேவா? ரகுநாதன் வணங்குகிறார். புரியுறதா? சரி. ரகுநாதன் சுவாமி வணங்குறத பார்த்த உடனே ஹரிஹர சுப்பிரமணியம் சுவாமி பக்கத்துல வந்து நின்றுக்கிறார். நானும் தான் வணங்குறேனே அப்படின்றார். சரி, நீங்களும் நமஸ்காரம் பண்ணுங்கோ அப்படின்றோம். அப்போ ரகுநாதன் சுவாமி, ஹரிஹர சுப்பிரமணியம் சுவாமி 2 பேரும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ரகுநாதக ஹரிஹர சுப்பிரமணியக நமதஹ. சரி. பண்ணிட்டே இருக்கும்போது சுப்பு சுவாமி சேர்ந்துட்டார் கூட. அதுக்கப்புறம் வந்து சிவராமன் சுவாமி சேர்ந்துட்டார். அப்ப இப்ப என்ன சொல்றது? ரகுநாதக ஹரிஹர சுப்பிரமணியக சுப்புஹா இப்படி சொல்றது. சுப்புஹா அவ்வளவுதான். சுப்பு மகோதயா வணங்குகிறான் வந்து மரியாதை நீங்க நீங்க ஏதோ கேக்குறீங்க. ஆனா எனக்கு தான் கேட்கல. ஏன்னா அது ஏதோ ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சின்ன பையன் வந்து சொல்றது, பெரியவாள சொல்றதா வணங்குகிறார் இல்ல வணங்குகிறான்னு சொல்றது மரியாதை சொல்ல. வணங்குகிறார் பெரியவர் வந்து அப்படித்தானே சொல்லணும். அதாவது இப்ப அந்த இடத்துல வந்து நமத்தின்னு இருக்கா இல்லையா? இந்த நமதி அப்படின்ற வேர்டுக்கு இவா கொடுத்துருக்கக்கூடிய மீனிங்ஸ் எத்தனை கொடுத்துருக்கா? வணங்குகிறான், வணங்குகிறாள், வணங்குகிறது கொடுத்துருக்காளா இல்லையா? இது இல்லாம ஒரு மீனிங்கும் அதுக்கு உள்ளுக்குள்ள ஒயிஞ்சின் இருக்கு. அது என்ன தெரியுமா? வணங்குகிறார், வணங்குகிறார். புரியுறதா? யார சொல்றோமோ அது தகுந்த மாதிரி நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இட் இஸ் அண்டர்ஸ்டுட் இல்லையா? இப்போ நான் இப்போ ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நீங்க எல்லாம் இருக்கீங்க. நீங்க பாத்துட்டு இருக்கும்போது வந்து ஒரு பையன் இருக்கான், ஒரு பாய், ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த பையன் வந்து கையை கூப்பிட்டு ஓம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? பாலகா நமத்தின்னு சொல்லுவீங்க. ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா மதோதயா. பாலகா நமத்தின்னு சொன்ன உடனே ரகுநாதன் சுவாமி அது சொன்னா மட்டும் போதுமா? மீனிங் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே என்ன மீனிங் சொல்வீங்க? அவன் வணங்குகிறான். சிறுவன். சிறுவன். சரி, சிறுவன். ஆமா, சிறுவன். இப்ப நான் சொல்லும் போது சிறுவர் வணங்குகிறார் அப்படின்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? சிறுவன் தான். சிறுவன் வணங்குகிறான். சிறுவன் வணங்குகிறான். புரியுறதா இல்லையா? சரி. ஆமா. அந்த பையன் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தா ஒரு வயசான தாத்தா அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நான் சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்றேன்? விருத்தஹா விருத்தஹா நமதி அப்படின்னு சொல்றேன். என்ன சொல்றேன் நானு? இப்ப நான் சொல்லும் போது இதுல தமிழ்ல சொல்லும் போது முதியவன் வணங்குகிறான் அப்படின்னு சொல்லுவேனா? என்ன சொல்லுவேன்? முதியவர் வணங்குகிறார். புரியாது? அதுலயே ஒரு அர்த்தம் ஒண்ணு உள்ளுக்குள்ள ஒயிஞ்சின் இருக்கும். அது என்ன அர்த்தம்னா அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி யார் அந்த இடத்துல வணங்குறாளோ அவளை பத்தி சொல்லும். புரியுறதா? சரி சரி. இப்ப நான் அடுத்து ஒண்ணு சொல்றேன். ஒரு குட்டி குழந்தை இருக்கு. என்ன இருக்கு? குட்டி குழந்தை இருக்கு. இப்பதான் 2 வயசு இருக்கும் போல இருக்கு. உக்காந்துன்னு இருக்கு. அந்த குட்டி குழந்தை உட்காந்து இப்படி கையை கூப்பின்னு இருக்கு. சரியா? நம்ம பாக்குறோமா இல்லையா? கோவில்லாம் பார்த்தோம்னா உமாச்சி கை கூப்பு அப்படின்னு உடனே குட்டி பாப்பால என்ன பண்ணும்? உடனே எடுத்து இப்படி கை கூப்பு. கரெக்டா இல்லையா?
பண்ணுமா பண்ணாதா? ஆமா ஆமா இப்ப அது மாதிரி பண்ணும்போது ஆமா மகோதயா. சம்ஸ்கிருதத்துல சென்டென்ஸ் சொல்லி ஆகணும். சிசுஹு நமதி, சிசுஹு நமதி. நான் என்ன சொல்றேன்? சிசுஹு நமதி. இப்ப சிசுஹு நமதி அப்படின்னு நான் சொன்ன உடனே அதுக்கு அர்த்தம் தேடுறோம். தேடும்போது குழந்தை வணங்குகிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா? வணங்குகிறது வணங்குகிறது. வணங்குது புரியுறதா? வணங்குகிறது தான் சொல்லுவோம். அவ்வளவுதான். குழந்தை வணங்குகிறது. புரியுறதா? இதே மாதிரி அந்த அயம்ல வந்து அவன், அவர், அது அப்படிங்கிற மாதிரி அதேதான், அதே முன்னாடி மாதிரிதான். சொல்லி கொடுத்தீங்க. அதேதான். ஐஎம்ல வந்து அவன், அவர், அது அப்படின்னு இருக்கோ அதே மாதிரிதான் இதுலயும். புரியுறதா? புரியாது 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 புரியாது. வெரி குட், வெரி குட், வெரி குட். புரியுது மகோதயா. சரி, இப்ப குயிக்கா பாத்துடலாமா? நமதி வந்து நான் வந்து சென்டென்ஸ சம்ஸ்கிருதத்துல சொல்லுவேன். நீங்க தான் அதை வந்து தமிழ்ல மாத்தி ஆகணும். எனக்கு தமிழ் தெரியாதுப்பா. ரெடியா? சரி மகோதயா. சரி மகோதயா. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன், கஜஹ நமதி. யானை வணங்குகிறது. வெரி குட். கஜௌ நமதஹ. 2 யானைகள் வணங்குகின்றன. வெரி குட். கஜாஹ நமந்தி. பல யானைகள் பல பல வணங்குகின்றன. யானைகள் வணங்குகின்றன. வெரி குட். அடுத்தது சீதா நமதி. அவள் வணங்குகிறாள். சீதா சீதா வணங்குகிறாள். சீதை வணங்குகிறாள். சரி, அடுத்தது சீதா பவானி ச நமதஹ. சீதாவும் பவானியும் வணங்குகிறார்கள். வணங்குகிறார்கள். சீதையும் பவானியும். ஆமா, சரியா? சரி, அடுத்தது நான் சொல்றேன். சீதா பவானி மைதிலி சாந்தினி தேவி பாலா ச நமந்தி. சீதா சீதா பவானி மைதிலி 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 வணங்குகிறார்கள். தேவி பாலாமா விட்டுட்டீங்களே, எனக்கு தெரியாதுப்பா. வெரி குட். வணங்குகிறார்கள். ஓகே சார். எனக்கு சண்டைக்கு வந்துருவா தேவி பாலா மேடம். அப்புறம் சண்டைக்கு வந்துருவா. அதனால நான் ஞாபகமா சொல்லிட்டேன். அம்மா நான் சொல்லிட்டேன்மா, கரெக்டா தான் சொல்றேன். சரி, அடுத்தது ரகுநாதஹ நமதி. ரகுநாதர் வணங்குகிறார். வணங்குகிறார். சரியா? வணங்குகிறார். மரியாதை. சரி, ரகுநாதஹ சுப்பு ச நமதஹ. ரகுநாதன் வணங்குகிறார்கள். and சுப்பு வணங்குகிறார். சுப்புவும் வணங்குகிறார்கள். வணங்குகிறார்கள். வெரி குட். ரகுநாதஹ சுப்பு ஹரிகர சுப்பிரமணியஹ சிவராமஹ ச நமந்தி. ரகுநாதரும் சுப்பு சுப்புவும் ஹரிகர சுப்பிரமணியனும் இன்னும் ஒருத்தர் கூட சிவராமன் சுவாமி சிவராமனும் வணங்குகிறார்கள். அவ்வளவுதான். புரியுறதா? எஸ் சார். இந்த டாபிக் தான் கஷ்டம். இதுக்கு மேல இப்ப பாருங்களேன், இப்ப இவ்வளவு நேரம் எடுத்தோம்ல, அடுத்த 2 நிமிஷத்துல கிளாஸ் முடிச்சிரும் பாருங்க. துவம் நமசி. நீ வணங்குகிறாய். யுவாம் நமதஹ. நீங்கள் இருவர் வணங்குகிறீர்கள். யூயம் நமத. நீங்கள் அனைவரும் வணங்குகிறீர்கள். அனைவரும் வணங்குகிறீர்கள். நீங்கள் அனைவரும். அகம் நமாமி. நான் வணங்குகிறேன். நான் வணங்குகிறேன். ஆமா. ஆவாம் நமாவஹ. நாங்கள் இருவர் வணங்குகிறோம். வயம் நமாமஹ. நாம் யாவரும் வணங்குகிறோம். அனைவரும் வணங்குகிறோம். அவ்வளவுதாமா. புரிஞ்சுதா? எஸ் சார். வெரி குட். இப்ப புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு திருப்பி ஒரு தடவை கேட்கும்போது இல்ல நிச்சயமா நிச்சயமா இல்ல. நீங்க உங்க after all we are your student, definitely we will never fail you. கண்டிப்பா. ஆமா இல்லையே, அதான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றேன். அதனால கண்டிப்பாக வந்தே ஆகணும். அது பிடிவாதமா அதை உள்ள நுழைத்துறேன். அதான் நிறைய ரிப்பீட் பண்ணி அதனால மறக்கவே மறக்காது. வெரி குட், வெரி குட். வேற ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. சரியா? மெதுவா பண்ணனும். நல்லா இருக்கு சார் இது படிக்கிறதுக்கு. தேங்க் யூ, தேங்க் யூ. ஒன்னும் நல்லா இருக்கும், ஒன்னும் சூப்பரா இருக்கும். கவலைப்படாதீங்க. சரியா? தேங்க் யூ. நீங்க டீச் பண்ற மெத்தட் இஸ் வெரி இன்ட்ரஸ்டிங். தேங்க் யூ. சீரியஸா இல்ல எங்களுக்கு இந்த வயசுலயும் சமஸ்கிருதம் வந்துருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த தேவ பாஷையை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ, தேங்க் யூ. ஆமா, தேவனடி போய் சேர்றதுக்கு முன்னாடி தேவ பாஷையை கொஞ்சம் கத்து. ஆமா, இவ்வளவு ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி யாருமே சொல்லி தரல மகோதயா.
ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி ரியலி கிரேட் டீச்சிங் நம்மளே வச்சுட்டு சொல்லி கொடுத்துறாரு எல்லா எக்ஸாம்பிள்லாம் அது கிரேட். எல்லா பெருமையும் ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி பண்ணாங்க. எல்கேஜி ப்ரீகேஜி சொல்லி தர மாதிரி. They are all very fortunate to have such a teacher. Thank you sir. Thank you. தன்யவாத் சுவாமி. ரொம்ப பேஷன்ஸ் உங்களுக்கு, ரொம்ப பேஷன்ஸ். பொறுமை மாதிரி யாரும் வராது சார். Thank you. தன்யோஸ்மி தன்யோஸ்மி.